பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்பந்தமாக இதுவரைக்கும் எண்ணற்ற விழிப்புணர்வு பதிவுகளும் பாதிக்கப்பட்டவர் குணமான பல ரிப்போர்ட்டுகளும் தமிழ்நாட்டிலிருந்து உலகம் ஃபுல்லாக மருந்து பறந்து போன அந்த ஃப்ளைட்டோட ட்ராக்கிங் ஷீட்டும் நிறைய ஹோம் ரெமெடி, என்ன டெஸ்ட்டு சரியான பரிசோதனை எடுக்கணும், இந்த மாதிரி எண்ணிலடங்கா பல பதிவுகளை நம்மளுடைய வலைதளத்தில் நம்ம ஏற்றியிருக்கோம். இன்னைக்கு HSV, CMV, ருபுல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA, VDRL இந்த மாதிரி எண்ணற்ற பால்வினை நோய்களுக்கு சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கான ஒரு உணவுன்னு சொல்லலாம், இல்லாட்டி மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக நோய்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த நோய் வரும். அப்போது நோய்க்கான மருந்தையும் கொடுக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான உணவுகளையும் நம்ம சொல்லணும். இது ரெண்டுத்தையும் சரியாக அந்த மருந்து எடுக்கக்கூடிய நபர் பயன்படுத்தினா அவங்களுடைய நோய் முழுமையாக குணம் ஆகும். அதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணி மேக்ஸிமம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் ஒரு முக்கியமான பதிவாக நம்ம இங்கே சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, ஹியூமன் பாடியோட பிளட்டில் இருக்கக்கூடிய pH மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக 7.5 இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உண்டாகும். இது அறிவியல் கூற்று. அந்த pHஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய உணவுகளை எடுத்துக்கிறோம், நிறைய வேலைகளை பண்ணுறோம். ஆனால் சரியான லெவலில் நம்ம பண்ணுறோமா இல்லையான்றது தான் கேள்வி. இந்த மாதிரியான ஒரு மோசமான உலகத்தில் குடிக்கிற தண்ணியிலேருந்து சுவாசிக்கிற காற்று வரைக்கும் அனைத்தும் கெமிக்கலான விஷயத்தை நம்ம பயன்படுத்திட்டு பெரிய அளவுக்கான மருந்தை பயன்படுத்தினாலும் மருந்து ஸ்பீடாக வேலை செய்யறது தடுக்கப்படும். அதனால்தான் நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மெடிசன் எடுக்கும்போது மசாலா உணவுகளே எடுக்கக்கூடாது. தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சி, கூழ், பழைய சாதம் இந்த மாதிரியான உணவுகளை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி நம்ம எண்ணிலடங்காத வீடியோவில் சஜஷன் பண்ணியிருப்போம். இப்போது வராக்னு ஒரு வேல்யூ இருக்குது, ORCK, ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டின்னு. அந்த வராக் வேல்யூ அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாக்கா சீக்கிரமாக இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதிகப்படியான வராக் உள்ள பழங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாரம்பரியமான கருப்பு திராட்சையோட விதையோட அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலான வராக் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதனால் திராட்சைக்கு அங்கே முதலிடம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நெல்லிக்காய், அதிகமான அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாதுன்னு கதைகள்லாம் படிச்சிருப்போம். அந்த நெல்லிக்கனியை ஒரு நாளைக்கு 100 கிராம் அந்த நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதிகப்படியான வராக் வேல்யூ கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே வராக் வேல்யூ அதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசாலாவில் பயன்படுத்தக்கூடிய லவங்கப்பட்டை, அந்த லவங்கப்பட்டையோட பொடியை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்னும் ஜாஸ்தியான அளவு வராக் வேல்யூ கிடைக்குது. இது நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை விதை எப்படி சாப்பிட்ணுன்னாக்கா, இப்போ நிறைய கடைகள்லாம் திராட்சை விதையாகவே கூட கிடைக்கும். 100 கிராமோ 200 கிராமோ திராட்சை விதையை வாங்கிக்கோங்க.
அதில் ஒரு 5 கிராம் திராட்சை விதையை நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு அந்த விதையை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த 1 கிராம் அந்த பட்டை பொடியை சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுட்டு அந்த நெல்லிக்காயை வந்து 100 கிராம் எடுக்கணும். அதை நீங்கள் ஜூஸாக எடுக்குறீங்களோ இல்லை அப்படியே கடித்து சாப்பிட்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமான மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000லேருந்து 5000 ஒர்க் வேல்யூ கிடைச்சா போதும் அப்படின்னு நவீன ஆராய்ச்சி சொல்லுது. அதுக்கு மேலே கிடைச்சா ரொம்ப நல்லது. நான் சொன்ன அந்த பட்டையோட 1 கிராம் பொடியில் பார்த்தீங்கன்னா 3000 ஒர்க் வேல்யூ இருக்குது. அந்த திராட்சையோட விதை மெயினாக விதை தான் அவங்க அதில் மெயினாக குறிப்பிடுறாங்க. அந்த விதையை வந்து 1 கிராம் விதையை சாப்பிட்டீங்கனாலே 8000 ஒர்க் வேல்யூ அதில் இருக்குது. பெரிய நெல்லிக்காய் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னாக்கா மிக சிறந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதில் ஒர்க் வேல்யூ இருக்குது. ஸோ சொன்னதை கரெக்டாக தினம் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னாக்கா மருந்து சாப்பிடும்போது நீங்கள் இதனால் வரைக்கும் பண்ண உங்கள் உடம்புக்கான துரோகத்தை அந்த ஒர்க் வேல்யூ ஆன்டி ஆக்சிடென்ட் இறந்து போன செல்களை ரிப்பேர் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகி HSV பேஷண்ட் வந்து சீக்கிரமாக குணமாகிடலாம். நம்ம எவ்வளவோ எண்ணிலடங்கா வீடியோவை போட்டிருப்போம். ஸோ இது கரெக்டான சுச்சுவேஷனில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அன்பு பரிசு. பெரிய நெல்லிக்காய், திராட்சை பழம், விதையோட பட்டை பொடி, இது 3மே வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்க்கும் போது ரொம்ப ஸ்பீடான வேகத்தோடு நம்மளுடைய மெடிசன் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். HSV அந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து விதமான பால்வினை நோய்களும் இந்த உலகத்தை விட்டு நம்ம தூக்கின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு சொல்லலாம். உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் தங்க தமிழ் மருந்து உங்கள் வீடு தேடி உங்களை குணப்படுத்தும். பாதிக்கப்பட்டவங்க ரிப்போர்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.